ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம விரும்புகிறத எப்படி அடையிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை ஞாபகத்தில் இருக்கும். அதாவது அந்த அலாவுதீன் விளக்கை எடுத்து நம்ம தேய்ச்சோம்னா அதுலேருந்து டக்குன்னு ஒரு பூதம் வரும். அந்த பூதம் உங்களுக்கு விருப்பப்பட்டதை கேளுங்க, உங்களோட கட்டளை தான் என்னோட பாக்கியம், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லும் இல்லையா. அந்த கதையில் அது 3 கட்டளையை மட்டும்தான் நிறைவேற்றும். ஆனால் இந்த ஈர்ப்பு விதியை நம்ம பயன்படுத்துறதன் மூலமாக கணக்கே இல்லாத நம்மளோட ஆசைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியும். இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்குறது, செகண்ட் ஸ்டெப் நம்புறது, 3வது ஸ்டெப் பெற்றுக்கொள்வது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். அதாவது கேட்குறது. உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியணும். உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும்? நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு உட்காந்து உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல எழுதுங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அதாவது நிகழ்கால வாக்கியமாக நீங்கள் எழுதணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உறவுகளோ, பணமோ, நிம்மதியோ, வேலையோ, இப்படி என்ன தேவையோ அதை விவரித்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற வாய்ப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா ஈர்ப்பு விதியால் உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வர முடியாது. உங்களுக்கே குழப்பம் இருக்கிறதுனால நீங்கள் கலவையான ரொம்ப குழப்பமான அலைவரிசையை தான் அனுப்புவீங்க பிரபஞ்சத்துக்கு. ஸோ நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய அலைவரிசையும் ரொம்ப குழப்பமாக கலவையானதாக தான் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை பெறவும், ஆசைப்பட்டபடி இருக்கவும், ஆசைப்பட்டதை செய்யவும் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும், என்ன தேவைப்படுது அப்படின்றத கேளுங்க. ஏன்னா கேட்குறது தான் ஈர்ப்பு விதியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது. அடுத்தது ஈர்ப்பு விதியோட செகண்ட் ஸ்டெப் நம்புறது. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டது எதுவோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அது உங்களுடையதாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பணும். கண்ணுக்கு புலப்படாத அந்த விஷயத்து மேலே நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், அதாவது நீங்கள் விரும்பி கேட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களை சேரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை குறித்து கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடருவீங்க. ஸோ நீங்கள் விரும்புகிறது ஏற்கனவே உங்களுடையதாயிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. தேவைப்படும் போது அது உங்களை சேரும்னு நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயம் எப்போ வரணுமோ அப்போ வரட்டும்னு வெயிட் பண்ணுங்க. அது குறித்து கவலைப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, நிம்மதியாக இருங்க. அது நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அது நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு சொந்தமாச்சு, நம்மளை சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். இப்படி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை கேட்டு அதன் மேலே நம்பிக்கை வச்சு கண்ணுக்கு புலப்படாத அது ஏற்கனவே உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பும் போது இந்த மொத்த பிரபஞ்சமும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பொருளை உங்ககிட்ட சேர்க்குற வேலையை செய்யும். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை நிறைவேற்றக்கூடிய அலாவுதீன் பூதமாக இந்த பிரபஞ்சம் செயல்படுது. நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயம் எப்படி நிகழப்போகுது, பிரபஞ்சம் அதை எப்படி உங்ககிட்ட சேர்க்க போகுது அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த வேலையை பிரபஞ்சம் பார்த்துக்கும். நீங்கள் எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுது. ஸோ எப்படி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு யோசிக்காமல் அலாவுதீன் பூதத்துக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிங்க. ஈர்ப்பு விதியோட 3வது ஸ்டெப் பெற்றுக்கொள்வது. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண தொடங்குங்க. அது சேரும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே உணர்வை இப்போ நீங்கள் ஏற்படுத்தணும். இந்த கணத்தில் அதை உணர்ந்து பாருங்கள். இந்த 3வது ஸ்டெப்பில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது முக்கியம். ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஃப்ரீக்குவென்சியில், அதாவது அந்த அலைவரிசையில் நீங்கள் இருப்பீங்க. நம்மளோட இந்த பிரபஞ்சமே உணர்வு பூர்வமானது. ஸோ உணர்வு பூர்வமான அடித்தளம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்பினா அதை கவர்ந்தெழுக்க போதுமான சக்தி நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது.
ஃபஸ்ட்டு நமக்கு ஆசைப்பட்ட விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாச்சு. அடுத்ததா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிதான் நம்பியாச்சு. மூணாவதா அந்த விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளோட மனநிலை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். மகிழ்ச்சியான மனநிலையில் நம்ம இருக்கும்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய அலைவரிசையில் நம்ம இருப்போம். அந்த அலைவரிசைக்கு நம்ம போய் சேர்றதுக்கான ஈஸியான வழி என்னன்னா, நான் அதை இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறேன், வாழ்வின் அத்தனை சிறப்புகளும் என்னை வந்தடைகின்றன, நான் இப்போது இதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான உணர்வை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் இந்த கணத்தில் உங்களை சேர்ந்துருச்சுன்னு நீங்கள் நம்பும்போது அது கண்டிப்பாக உங்களை வந்தடையும். உதாரணமாக, நீங்கள் உங்களோட உடல் எடையை ஃபிட்டாக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஈர்ப்பு விதியோட இந்த 3 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி எப்படி இதை நிறைவேற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கேட்கணும். நீங்கள் உங்களோட உடல் எந்த எடையில் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க. நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எடையில் உள்ள உங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை அடிக்கடி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச எடை கொண்ட உருவம் கொண்ட ஒருத்தவங்களோட ஃபோட்டோவை வச்சுட்டு அதை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு டைம் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதும் என்னோட உடல் இந்த எடைக்கு மாறணும் அப்படின்னு கேளுங்க. செகண்ட் ஸ்டெப், நம்புறது. நீங்கள் அந்த கச்சிதமான உடல் எடையை பெறுவீங்க அப்படின்னு நம்பணும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஆசைப்பட்ட உடல் எடையை ரீச் பண்ணிட்டீங்கன்னு உணரணும். உங்களோட கற்பனையின் மூலமோ அல்லது போலியாக நடிக்கிறதன் மூலமோ அந்த கச்சிதமான உடல் எடையை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு உணரணும். இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்காமல் நீங்கள் உங்கள் உடல் எடை ஃபிட்டானதும் எந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் நம்பிக்கையோடு வாங்கணும். இவங்கள மாதிரி நம்மளோட உடல் எடை இருக்கணும், இவங்கள மாதிரி நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல, அவங்கள பார்த்து பாராட்டுங்க. இப்படி நீங்கள் அவங்களோட ஃபிட்டான உடலை வியந்து பாராட்டும் போது அதே மாதிரியான உடல் அமைப்பு எனக்கும் வேணும்னு பிரபஞ்சத்துக்கு சொல்கிறீங்க. மூணாவது ஸ்டெப், பெற்றுக்கொள்வது. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும். உங்களை பற்றி நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா உங்களோட உடல் எடையை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு மோசமான எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களால் கச்சிதமான அந்த உடல் எடையை கவர்ந்திருக்க முடியாது. நீங்கள் உங்களோட உடல் எடையை பற்றி குறை சொல்லிட்டு அதில் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாறவே மாட்டீங்க. உண்மையிலேயே அதிக எடையை தான் கவர்ந்து இழுப்பீங்க. ஸோ உங்களோட உடலோட ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் போற்றி புகழணும், பாராட்டணும். உங்களை பற்றி கச்சிதமான விஷயங்களை நினச்சி பாருங்க. சந்தோஷமான எண்ணங்களை பற்றி சிந்திங்க. உங்களை பற்றி மகிழ்வாக சந்தோஷமாக எண்ணும்போது தான் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த கச்சிதமான எடையை ரீச் பண்ணக்கூடிய அலைவரிசையில் இருப்பீங்க. ஸோ உங்களோட கவனம் ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் மேலே இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஃபிட்டான உடல் எடையை உங்களுக்கு வழங்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா, ஈர்ப்பு விதியை உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கேட்குறது, செகண்ட் நம்புறது, மூணாவது பெற்றுக்கொள்வது. உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது உங்களோட விருப்பம் குறித்த தெளிவு உங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் கேட்டது ஏற்கனவே கிடைச்சிருச்சுன்னு நம்புறதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயம் உங்களை சேர்றதுக்கான சந்தர்ப்பங்களை ஒருங்கிணைக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட விஷயம் உங்களை சேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் உணரும் போது நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அலைவரிசையில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களை நோக்கி தானாகவே வந்தடையும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.